என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நீ உடனே கேள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் உன்னால் நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத பொழுதும் நீ வாழத்தான் செய்திருக்கிறாய். இப்பொழுது தெய்வத்தின் அருள் கிடைத்து பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ கைவிட நினைக்கலாமா? இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ விட்டுவிட எண்ணலாமா? ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இந்த சூழ்நிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு இருந்து உனக்கான பல நன்மைகளை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க வந்திருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ நினைத்தது போல உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனிமேல் உனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கை அந்த கஷ்டத்தில் இருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எதிர்பாராத நேரங்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது, எதிர்பார்த்த தருணங்கள் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? நிச்சயமாக கிடைக்கும். அம்மா உனக்கு குறித்து கொடுக்கிறேன், இந்த தேதியில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று. அப்படி இருக்கும் பொழுது அதை நான் நடத்தி விடாமல் சென்று விடுவேனா? அதை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் போய்விடுவேனா? நீ என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக ஆசைப்பட்டாலும் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். அதுபோல நீயும் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நொடி பொழுதும் விலகி விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். என் குழந்தைக்கென சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அம்மா சட்டென்று ஓடி வந்து அதனை உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். ஏனென்றால் நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய். ஒரு சிறு விஷயம் நடந்து விட்டால் கூட அதற்கு மனம் நொடிந்து போய் விடுகின்றாய். இப்படியெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது என்பதற்காகவும், இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதற்காகவும் நீ எதையெல்லாமோ நினைத்து உனக்கான நம்பிக்கையை நீ என் மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த விஷயத்தில் இருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பமும் கூட. என் குழந்தையே, நீ நொடிந்து போகின்ற நிலையில் உன்னை தாங்கி பிடிக்க உன் அம்மா நான் உன்னோடு வரும் பொழுது நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைப்படக்கூடாதல்லவா? கஷ்டங்கள் வரும் பொழுதுதானே அம்மா உன்னை தேடி வருகிறாள். அப்படியானால் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கு நீ சந்தோஷப்படத்தானே வேண்டும். என்ன நிலை வந்தாலும் அந்த இடத்தில் நான் இன்று உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது எதற்குமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலைக்காகவும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன். இந்த வாழ்க்கையில்
நான் உனக்கு தருகின்ற ஒரு சில விஷயங்களை சில நேரங்களில் உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. என்னமோ நடக்கின்றது, ஏதோ நடக்கிறது என்று சொல்லி நீ யோசிக்கிறாயே தவிர எதனால் நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு நொடி நீ யோசித்து பார்த்தால் உனக்கு புரியும், இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு நம் தெய்வங்கள் நடத்துகின்ற உண்மைகள் என்று. நம் தெய்வங்கள் நமக்கு நடத்தி கொடுக்கின்ற பேரதிசயங்கள் என்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். இதையெல்லாம் உணர்கின்ற நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல உண்மைகளும் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, சந்தோஷத்தோடு நீ எதையெல்லாம் பெற நினைத்தாலும் அதன் முடிவு சந்தோஷமாகத்தான் இருக்கும். வேதனையோடு ஒரு விஷயத்தை நீ செய்ய தொடங்கினால் அதன் முடிவு உனக்கு வேதனைகளாகத்தான் முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதையுமே கண்டு நாம் கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் நமக்கு எது கை கொடுத்தது என்பது எப்பொழுதும் நம் நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா? தெய்வம் தானே உனக்கு கை கொடுத்தது, இறை நம்பிக்கை தானே உனக்கு கை கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே நீ நொடிந்து போய்விடக்கூடாதல்லவா? எதற்குமே நீ சட்டென்று மனம் வருத்தப்பட்டு விடக்கூடாதல்லவா? இந்த நேரம் நான் உன் முன்னால் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல நான் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் ஒரு அதிசயம் உனக்கு நடக்கும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் அது காரணம் இல்லாமல் இல்லை, காரணத்தோடு தான் நான் உன் முன்னால் வந்து இந்த செய்தியினை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு என்றென்றும் நல்லது நடக்கட்டும். இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதும், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு பயணிப்பதும் நீ நன்கு அறிந்த ஒரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதற்குமே நீ கலங்காமல் இருந்து கொண்டிருப்பாயானால் அம்மாவினுடைய அன்பினை நீ உணர்வதோடு மட்டுமல்லாமல் அம்மாவினுடைய அன்பினை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளவும் செய்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நிமிடம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அற்புதத்தின் நொடியாக இருக்க போகிறது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல உண்மைகளையும் பல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடிய நொடியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் சொன்னது போல, நான் சொன்ன இந்த நாளில் நீ நினைத்த ஒரு விஷயத்தை உன்னால் சாதிக்க முடியும். அப்படியானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக வேண்டுமோ, எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டுமோ, அந்த விஷயத்தை பற்றி நீ உறுதியாக உன் மனதிற்குள் எண்ணிக்கொள். அந்த விஷயத்தை பற்றி உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கட்டும். அப்படியானால் அந்த நாளில் அது உனக்கு கிடைத்தே தீரும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். அந்த விஷயத்தை நீ எப்பாடுபட்டாவது அந்த நாளில் பெற்றுக்கொள்வாய் என்று உன் அம்மா சொல்கின்றேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனாக அன்று உனக்கு கிடைக்கும். உன்னுடைய முயற்சி அன்று உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்த தயாராக இருக்கும் பொழுது இனி எந்த நிலையை கடந்தும் நீ வாழப்போகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக வந்து தீரும். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுதே என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களுள் ஒன்றாகத்தான் இந்த விஷயம்
இருக்கும். நீ என்ன நினைத்தாலும், எதை வேண்டும் என்று நடத்திட முயற்சி செய்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் உன் முன்னே நீ கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றதல்லவா? அப்படியானால் இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று நீ என் மூலமாக தெரிந்து கொள். என் குழந்தையே, நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு பெருமகிழ்ச்சியை தரப்போகின்றேன். 25/3/2025 இந்த நாளில் நீ பெறக்கூடிய ஒரு விஷயம் எப்படி உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்றால், என் குழந்தையே, அந்த நாளில் திருவோணமும் ஏகாதசியும் ஒரே நாளில் கூடி வருகின்றது. திருவோணம் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் பெருமாளுக்கு உகந்ததல்லவா? இந்த நாளில் அவர் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார். நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றிருந்தாயோ, எந்த விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் தவம் கிடந்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவர் மூலமாக நிறைவேற்றி கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலைகள் கைகூடி வர வேண்டும் அல்லவா? நமக்கு ஒரு விஷயம் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நமக்கு நடத்தும். அதுபோலத்தான் இன்றும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவதை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த மாற்றத்தையும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் காண முடியும். எந்த திருப்பத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். என் குழந்தையே, நீ உண்மையில் ஒன்றை தெரிந்து கொள். இந்த தேதியில் உனக்கு என்ன நடக்கிறது, நடக்கவில்லை என்பதனை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வரவில்லை என்றாலும் சரி, இந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? அதை நினைத்து நீ சந்தோஷப்படு. அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. எதையும் எண்ணிக்கொண்டு நீ மனதில் உனக்குள் வைத்திருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ முழுமையாக சிந்தித்து கொண்டே இரு. நான் சர்வ நிச்சயமாக அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துவது எல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக எப்படி தேடி தேடி பெற்றுக்கொள்கின்றாயோ, அதுபோல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை முதலில் தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எல்லா சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக தரத்தான் போகின்றது. இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், நான் இருந்து உனக்கு தருவதை எல்லா நிலையிலும் நீ ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். சர்வ நிச்சயமாக அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நன்மைகள் தொடர்ந்து வரும்போது நீ என்னவென்றும் ஏதுவென்றும் என் மூலமாக உணரத்தான் போகிறாய் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். ஒவ்வொரு நல்ல செய்திகளையும் உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற நேரத்தில் அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகத்தான். இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில். பல நன்மைகளும் நடக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.